ஹாய் செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இதுதான் எங்களோட வீடு. இப்போ என்ன இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்ம கடற்கரைக்கு போகிறது தான் வீடியோவாக ஒரு விலாகாக எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளியே ரோடெல்லாம் வந்து நாங்கள் பாதி தூரம் நடந்தே வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். என்னால் ஃபுல்லாலாம் வீடியோ எடுக்க முடியல, ஆனால் பாதி தான் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு நான் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக ஃபுல் வீடியோ எடுத்து போடுவேன். என் ஃபோனில் கிளியாரிட்டி இல்லை, அதனால தான் ஸ்லோவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த விலாக் எடுத்தேன். பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். எங்கள் ஊர் கடற்கரை இப்படி தான் இருக்கும். அதோட வீடியோவும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நான் எங்கள் சிஸ்டர்ஸ் அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு எல்லாருமே சேர்ந்து தான் போயிருந்தோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் அந்த டேஸில் மட்டும் நான் ஊருக்கு போனப்போ தான் போய் எடுத்தேன். பட் ஆனால் எனக்கு ஈவினிங் டைம் போனதுனாலே ஒழுங்காக எடுக்க முடியல, என்னென்னு தெரில. நல்லா காலையிலே போயிருந்தா நல்லா வெயிலோடு எடுத்துருக்கலாம். ஈவினிங்காக இருந்தாலும் வெயில் தான், பட் ஆனால் எடுக்க முடியல. ஒரே காற்று அடிச்சுக்கிட்டு நடந்து போகும்போதில் ஒரே காற்று அந்த மாதிரி சவுண்டாகவே இருந்துச்சு. அதனால் ஒழுங்காகவே எனக்கு எடுக்க பிடிக்கல, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் சரி, ஒரு வீடியோவாக நம்ம எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதே சிஸ்டர்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வீடியோ வந்து ஆடி தான் எடுத்திருப்பேன். ஏன்னா நான் வந்து ஃபோன் ஸ்டாண்டு வச்சுருந்தேன் அப்படிங்கிறதுனால லாங்கில் இழுத்து வச்சுருந்தேன். அதனால் ஜூம் பண்ணுறதுக்கு கிட்டக்க அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த ஃபோன் வந்து ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக நான் சூப்பராக எடுத்து ஒரு விலாக் போடுவேன். பாருங்கள், எங்கள் ஊரில் புது ரோடெலாம் வேறு போட்டாங்க. இந்த எலெக்ஷன்னால் புது ரோடு போடவும் அந்த ரோட்டில் சல்லுன்னு பைக்கெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. முன்ன மாதிரிலாம் கிடையாது. நான் அதோட ஸ்டாண்டு வச்சுருந்தேன்னா, ஸ்டாண்டு வச்சுக்கிட்டது சரி, நம்மள ஒரு வீடியோ எடுப்போம், அது ஒரு குட்டி ஷார்ட் மாதிரி எடிட் பண்ணி போகலான்னு சொல்லி தான் எடுத்தேன். பட் ஆனால் அதான் நமக்கு தான் செட்டே ஆகாதே, சூட்டபுளும் ஆகாதே. எடுத்து பார்த்தேன், ஆனால் முடியல. சரி, நான் அதோட மறந்துவிட்டேன். அந்த விலாகே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நான் அதோட விட்டுட்டேன். அதுலேருந்து நான் எடுக்கவே இல்லை. எங்கள் அக்கா பொண்ணு வந்து என்னையும் எடு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். அடுத்து அவ்வளோ எடுத்தேன். அவள் நடக்கிறது தான் சுற்றி அவள் உடியாடுறது. நான் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்து உடியாந்துட்டே இருந்தேன். வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவ்வளோதான். அப்புறம் சுற்றி எடுத்தேன். கொஞ்சம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எப்படியுமே ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கொஞ்சம் அவளை வச்சு எடுத்துகிட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரத்தில் அதோட நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஒரே சந்தோஷம் எங்கள் அக்கா பொண்ணுக்கு, நம்மளை வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. சரி, ஓகே, பொண்ணு சந்தோஷப்படுதுன்னு சொல்லிட்டு நான் அவளை வச்சு விளையாண்டுட்டு முடியா அப்படின்னே என்கரேஜ் பண்ணிவிட்டு அவள் வந்து நடக்கிறத ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சி அவளுக்கு புரியுது. ஆனால் வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது புரியுது. ஆனால் அது வந்து அவள் நினச்சிக்கிட்டு நம்ம ஊர் கடல் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் கீழத்தோட்டத்தில் உள்ள கடல். ஆனால் எங்கள் வீட்டில் போட்லாம் கிடையாது, அப்பா இல்லைங்கிறதுனால. முன்னாடிலாம் இருந்துச்சு. அப்புறம் பாப்பா அந்த தண்ணியில் வச்சு விளாண்டுட்டு இருந்துச்சு. என்னை ஃபோட்டோ எடு சித்தி, என்னை ஃபோட்டோ விடுன்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்றைக்காவது ஒரு நாள் போகிறோம் அப்படிங்கிறதுனால அதை சந்தோஷமாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். டெய்லியும் போனால் தான் பிரச்சனை. நாங்கள் அந்த ஊர்லேயே இருந்த நாங்கள் தான். பட் இருந்தாலும் எப்போயாவது ஒரு டைம் தான் அந்த இடத்துக்கு போகிறங்கும் போது நாங்கள் சந்தோஷமாக ஜாலியாக பார்த்துருப்பீங்க. நானும் என் அக்கா பொண்ணும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். மறக்காமல் நம்மளை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.